இந்த பாஜக அண்ணாத்தையும் கூட்டணி இதில் வந்து கூட்டணி மந்திரி சபையை வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. இவங்க தனித்த அது எல்லாருமே பேசிட்டாங்க. ஏற்கனவே மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடி அவர்களும் அது குறித்து பேசுவார்கள், முடிவெடுப்பார்கள். இதில் எந்த விதமான குழப்பமும் இல்லை. கூட்டணி நல்ல வெற்றிகரமாக போயிட்டு இருக்கு. ஆசிரியர்கள் போராட்டம் நடத்திருக்காங்க சென்னையில். அதுக்கு வந்து ஒன்று இல்லைன்னு சொல்லலைன்னு சொல்றாங்க. அதாவது திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதி 181, 500 வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து எதுவுமே நிறைவேற்றல. ஆனால் எல்லாமே நிறைவேற்றியதாங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதில் குறிப்பாக ஒன்று ஆசிரியர்களோட பகுதி நேர ஆசிரியர்களுடையது நிரந்தரம் பண்ணணும்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க 8-10 நாளாக தினசரி ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. மிகுந்த வருத்தத்துக்கும் வேதனைக்குரியதாக இருக்குது. நிறைய பள்ளிக்கூடங்களில் பணியிடம் காலியாக இருக்குது. அது மட்டும் இல்லை, குறிப்பாக ஆதிதிராவிட பள்ளிக்கூடங்களில் பார்த்தீங்கன்னா பணியிடங்களும் காலியாக இருக்குது. ஆதிதிராவிட மாணவர்கள் படிப்புடைய எண்ணிக்கையும் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. கடந்த திமுக ஆட்சி வருவதுக்கு முந்தி 97,000 மாணவர்கள் இருந்தாங்க. இப்போ 65,000 ஆதிதிராவிட மாணவர்கள் தான் இருக்கிறாங்க. ஆக ஆசிரியர்களை பொறுத்த மட்டிலும் பள்ளிக்கூடங்களை பொறுத்த மட்டிலும் இந்த அரசு எல்லா வகையிலும் இந்த அரசு பின்னோக்கி போய் கொண்டிருக்கிறது. 2026 இந்த அரசு பின்னோக்கி போய்விடும்.